ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம விஜயா வந்து பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இந்த பார்லர்காரியால் இப்போது நம்ம வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே கஷ்டப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு. அவளோட பேச்சை கேட்டு தான் மனோஜ் மிகப்பெரிய ஆர்டரை எடுத்து அதனால் நிறையவே நஷ்டம் ஆயிடுச்சு. இப்போது கடங்காரெல்லாம் வீட்டுக்கு வந்து இப்போ மிரட்டிட்டு போகிறான். மனோஜை முட்டாள் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு போகிறான். படுபாவி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு கவலைப்படாத விஜயா, இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம தலையெழுத்து போல. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே நம்ம பிள்ளையை பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கான். அவனெல்லாம் கொன்னே போட்டுக்கணும். என்ன பண்ணுறது, நம்ம அவனுக்கு அதாவது கடன் வாங்கி நம்ம இப்போது அசிங்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ரோகிணிக்கும் நம்ம மனோஜுக்கும் விவாகரத்து பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுமே நம்ம பண்ணணுங்க. நான் சொல்கிறத கொஞ்சோண்டு காது கொடுத்து கேளுங்களேன் ப்ளீஸுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் விஜயா. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்தில் நம்ம வந்து முடிவு எடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நம்ம முடிவு எடுத்துட முடியாது. மனோஜோட வாழ்க்கை இதில் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும், விஜயா இருந்துட்டு நான் மனோஜோட வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்கேன். நீங்கள் என்னடானா இந்த விஷயத்தில் யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு சொல்கிறீங்க. நான் இது விஷயமா எப்போவோ முடிவெடுத்தாச்சு. டே மனோஜ், நீ அந்த பார்லர்காரியை டிவோர்ஸ் பண்ணிடுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு, விஜயா அண்ணாமலை சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் பொறுமையாகவே இரு. இது விஷயமா கண்டிப்பாக அந்த ரோகிணி ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக கொஞ்சம் யோசித்து நம்ம செயல்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாத கண்டிப்பாக என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது. என் பிள்ளை மனோஜை பார்த்தீங்களா, உங்ககிட்ட கூட அவன் எப்படி அழுதான். அவன் அழுகிறத நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அத்தை. எப்படியாவது அவனோட வாழ்க்கையை நான் சரி செய்யணும். அந்த பார்லர்காரி ரொம்ப நல்லவ, பணக்காரின்னு சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்போது நான் ரொம்பவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் பிள்ளையும் ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக அழுகுறாங்க. அதான் விஜயா, பணத்தை பார்த்து நம்ம பழகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டாக போச்சு இல்லை. பணத்தை பார்த்து மருமகளை கூட்டிகிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தியா உன் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுட்டு போயிட்டா. பார், நீ பேராசைப்பட்டதுனால தான் இன்றைக்கி இப்படி ஒரு நிலமை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா வந்து சொல்லவும், போதும் அந்த அட்வைஸ் கேட்குற நிலமையில நான் இல்லை. இப்போது என் பிள்ளைய மனோஜோட வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான். அந்த பார்லர்கார அம்மாவை நம்பி கண்டிப்பாக இனிமேல் மனோஜை வந்து இதில் விடவே முடியாது. அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடக்கணும். ஆனால் கிறிஷை நினச்சா தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. கிறிஷு வந்து அந்த பார்லர் அம்மா கூட இருந்தானா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு எனக்கு மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குது. பேசாமல் கிறிஷை மட்டும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சொல்லவும், விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே முத்து, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அதே எப்படிடா அவளோட குழந்தைய நம்ம எப்படி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும்? அப்படி கூட்டிகிட்டு வந்தால் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பின்னாடியே வந்துட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, நான் பார்லர் அம்மாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லலை, கிறிஷை மட்டும் தான் சொல்கிறேன். டேய், கிறிஷை சாக்கா வச்சு அவள் வரமாட்டாளா? அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஷு வரதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. கண்ட பசங்களெல்லாம் எதுக்காகடா நம்ம வளர்க்கணும்? அவன் வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்கும். அதான் அவள் பெத்தவ இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பார்லர் அம்மா எங்கே கிறிஷை ஒழுங்காக பார்த்துக்க போகுது? அந்த பார்லர் அம்மாவோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக இத்தனை நாளாக இந்த குடும்பத்தவே ஏமாற்றி என் கிறிஷோட அதாவது சூழ்நிலையை கூட புரிஞ்சுக்காம சின்ன பிள்ளை தாய் பாசம் கிடைக்கணும், அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பார்லரம்மா ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. அது வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணும், அது வாழ்க்கையை நல்லா இருக்க வைக்கணுன்றதுக்காக பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம அவனை போட் ஹவுஸ் ஸ்கூலில் சேர்த்தி அவனை எவ்வளோலாம் கஷ்டப்பட வச்சா. கடைசியில் சீர்திருத்த பள்ளி வரைக்குமே போகிற மாதிரி ஆகிப்போச்சு. கடைசியில் நானும் மீனாவும் போயிட்டு தான் கிறிஷை காப்பாற்றி கொண்டு வந்தோம். இந்த பார்லர் அம்மாவுக்கு கிறிஷ் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. அவன் வாழ்க்கையை நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே விஜயா இருந்துட்டு தேவையில்லாமல் அந்த பையனை சாக்கா வச்சு இந்த வீட்டுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து அது மூலமாக அந்த பார்லர்காரி இந்த வீட்டுக்கு வந்துட்டானா என்னமே பண்ண முடியாது. தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காத முத்து. மனோஜோட வாழ்க்கையை நான் எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க. கண்டவங்க போகிறவங்க எல்லாருமே நம்மளை முட்டாள்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ படிச்சிருக்கோம், பிஸ்னஸ் வச்சு நடத்தியிருக்கோம். ஆனால் அந்த ரோகிணி மேலே தான் எல்லாருமே நம்பிக்கை வைக்கிறாங்க. என் மேலே ஏன் யாருமே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. முத்து சொல்கிறாங்க, இங்கே பாடுறா, அதான் படித்தேன்னு சொல்லிட்டு சும்மா பெருமை பீத்திக்க கூடாது. கொஞ்சம்
புத்திசாலித்தனமா 4 விஷயத்த நீ கரெக்டாக செய்யணும்டா. உன் மேலே நம்பிக்கை வர மாதிரி நீ நடந்துக்கணும். நீ அப்படி இல்லை அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே உன்னை முட்டாளு, உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து சொல்கிறாங்க. சரி சரி, அதவே எதுக்காக பேசிக்கிட்டு, முத்து உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருந்தால் நீ வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி யாரும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இங்கே விஜயா வந்து சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சிந்தாமணியை பார்க்க போகிறப்ப தான் இங்கே இந்த ரோகிணியும் சிந்தாமணியும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன இந்த சிந்தாமணி இந்த ரோகிணி கூடமே பேசிக்கிட்டு இருக்கா, அப்போது இந்த பார்லர்காரி கூட இவ மீட்டிங் போடுறா. அது மட்டும் இல்லாமல் பார்லர்காரிக்கு இவ ஏதாவது உதவி செய்வா போல், அதனால தான் நம்மக்கிட்ட வந்து பணமெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கா போல். அப்போது சிந்தாமணிக்கும் ரோகிணிக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போது இங்கே சிந்தாமணி இருந்துட்டு, ரோகிணி நீ கவலைப்படாத ரோகிணி, எப்பாடு பட்டாவது உன்னை உன் புருஷன் கூட நான் சேர்த்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜயா கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. அப்போது இந்த சிந்தாமணி எனக்கு உண்மையாக இல்லை, இந்த பார்லர்காரியை எப்படியாவது திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய வைக்கிறதுக்காக இந்த சிந்தாமணி பிளான் பண்ணியிருக்காளா? சரி சரி, இவங்க கூட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எதுக்காக சும்மா இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு, சரி சரி நம்ம இங்கேருந்து இடத்த காலி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து பார்வதியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. பார்வதியும் நம்ம சிவனும் 2 பேருமா கதை வந்து எப்படி எழுதலான்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம விஜயா வராங்க. உடனே பார்வதி விஜயாவை பார்த்துட்டு, வா 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 விஜயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம விஜயா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோட தலை குனிஞ்சு நிற்கவும், ஏன் விஜயா ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்க, வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பார்வதி அது வந்து அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் பெருசாகவே நினச்சிக்கல விஜயா, ஏன்னா நீயும் நானும் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட், எனக்கு உண்மையில வருத்தமெல்லாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்போ வரைக்குமே நினைப்பேன். நீ உட்காருவா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, சரி பார்வதி நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயாவுக்கு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பார்வதி உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் சிவனுக்கு கூட நிறைய பேர் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். எதுக்காக லாயர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரோகிணிக்கும் நம்ம மனோஜுக்கும் விவாகரத்து வாங்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஜயா திடுப்புன்னு இப்படி ஒரு முடிவை எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பார்வதி நான் இதை யோசித்து நிதானமாக எடுத்த முடிவு தான். என் பிள்ளை மனோஜுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மனோஜோட வாழ்க்கையில் இந்த ரோகிணி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விஜயா சிவனுக்கு தெரிஞ்ச லாயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதுவுமே எனக்கு தெரியும், அவங்கெல்லாம் கூட என்னை மீட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க, நாங்கள் கதை சொல்கிறதுனால நிறைய பேரை எனக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவன் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு அவங்க வருவாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்வதி சொல்கிறாங்க. சிவனுமே ஆமாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் விஜயாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது, நீங்கள் நாளைக்கு வந்துடுங்க, நாளைக்கு லாயரை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சிவன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜயா ரொம்பவே ரிலாக்ஸாக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே சிந்தாமணி வந்து ரோகிணிக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா மூலமாக நீ உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்துடலாம், கன்ஃபார்ம் 100க்கு 100 கண்டிப்பாக 100க்கு 100% நீ உன் புருஷன் கூட சேர்ந்துடலாம், இந்த ஐடியாவை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு ஐடியாவை கொடுக்கவும், எங்கள் ரோகிணியுமே ரொம்பவே சந்தோஷமாக நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுமே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா நீ பாட்டுக்கு திருதுப்புன்னு வந்து நீ பாட்டுக்கு அழுகிற, என்ன விஷயம்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காக வந்த, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் மேடம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லணுமானா நீ பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க, அழுதா எங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, அது வந்து மேடம் என் வாழ்க்கையே போச்சு மேடம், நானும் என் புருஷனும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம், சின்ன ஒரு பிரச்சனை எனக்கும் என் மாமியாருக்கும், அதனால் என் மாமியார் என்னை வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, வீட்டை விட்டே துரத்திட்டாங்க மேடம், அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்குறதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் புருஷன் கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், கண்டிப்பாக அவரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், தயவு செஞ்சு நீங்கள் என் மாமியார்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சு என் புருஷன் கூட என்ன ஒன்று சேர்த்து வைங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு, என்னம்மா வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க, அப்போ கூட உன்னை அடித்து வரதட்சணை கொடுமை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க எப்படியாவது நான் அந்த வீட்டுக்குள்ளே என் புருஷன் கூட
ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், உங்களே நம்பி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணி வந்து போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு நீ கவலையப்படாதம்மா நாங்கள் இப்போவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணி கூட போலீஸ் வந்து விஜயா அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்போது விஜயா பாட்டி எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா எல்லாருக்கும் டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது டீயை கொண்டு வந்து கொடுக்கவும் கரெக்டாக இங்கே ரோகிணியும் ஒரு போலீஸும் வராங்க. இங்கே ரோகிணியை பார்த்த விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதே சமயம் போலீஸை பார்க்குறாங்க. போலீஸ் எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணுறதுக்காக தான் இவங்க இப்போ வந்திருக்கா அப்படின்றதையுமே நம்ம விஜயா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு மேடம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே போலீஸ் இருந்துட்டு இந்த பொண்ணு உங்கள் குடும்பத்து மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களை விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜயா இருந்துட்டு ஏய் பார்லர்காரி எதுக்காகடி எங்கள் வீட்டு மேலே கேஸை கொடுத்த, சொல்ல போனால் உன் மேலே தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணது நீ, எங்கள் குடும்பத்தை ஏமாத்தினது நீ, அப்படி இருக்கிறப்போ நீ நல்லவா மாதிரி போயிட்டு கேஸ் போட்டு வச்சுருக்க, என்னடி உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம பார்லர் அதாவது நம்ம ரோகிணி மேடம் பார்த்தீங்களா மேடம், உங்கள் முன்னாடியே எங்கள் ஆன்ட்டி எப்படி திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, அதை நீங்கள் கண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த கண்ணீரே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்லவும் இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு என்னம்மா என்ன நடக்குதுங்க அம்மா, எதுக்காக இந்த ரோகிணியை நீங்கள் வீட்டை விட்டு துரத்துனீங்க, எதுக்காக வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்க, இந்த காலத்தில் வரதட்சணை கொடுமையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமே வந்திருக்கு, நீங்கள் என்னடானா வரதட்சணை கொடுமை பண்ணி மாசமாக இருக்கிற பொண்ணை வீட்டை விட்டு துரத்தி வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கேட்குறதுக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, சட்டம் கவர்மெண்ட் இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே நாங்கள் கேள்வி கேட்போம், ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை பாதிப்பு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம விஜயா இருந்துட்டு மேடம் தப்புனா நீங்கள் வந்து நில்லுங்க, கேள்வியும் கேளுங்க, அதை பற்றி நாங்கள் எந்த ஒரு கருத்தும் நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் பெண்களுக்கும் சரி மற்ற எல்லாருக்குமே சரி பாதுகாப்பாக தான் இருக்கணும், ஆனால் அவள் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கா, எங்கள் குடும்பத்தவே ஏமாத்திருக்கா, என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சுருக்கா, 2 வருஷமாக போய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டில் இருந்திருக்கா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி அது ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த மறைச்சி என் பிள்ளையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து 2 வருஷமாக இவ வாழ்ந்திருக்கா, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரிய வந்துச்சு, அதனால தான் அவளை வீட்டை விட்டு துரத்தணும், மற்றபடி அவகிட்ட நாங்கள் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணவும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவளை நாங்கள் யாரும் அடிக்கவும் கிடையாது, அவளை வீட்டை விட்டு அனுப்புனது ரொம்பவே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து சொல்கிறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மேடம் நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சு, அது எனக்கு விருப்பப்பட்டெல்லாம் நடக்க கிடையாது, என் அம்மா என்னை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, அந்த வாழ்க்கையுமே எனக்கு ரொம்ப நாள் நிலைக்கவே இல்லை, நான் என் புருஷன்கிட்ட ரொம்பவே அடி வாங்கினேன், வாங்கினேன், ரொம்பவே அனுபவித்தேன், சித்திரவதை கொடுமைன்னு என் வாழ்க்கையில் நிறையவே எக்கச்சக்கமாக இருந்தது, அதெல்லாம் மீறி நான் ஒரு 3 மாதம் அவன் கூட வாழ்ந்திருப்பேன், அதுக்கப்புறம் அவன் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் நானும் ஒரு 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் அதாவது என் குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு கொஞ்ச நாள் வரைக்குமே என் பிள்ளை கூட தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் மனோஜை பார்த்தேன், மனோஜுக்குமே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, சரி எங்கே எனக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, மெதுவாக நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கல்யாணமும் பண்ணிட்டேன், தகுந்த சமயம் பார்த்து நான் விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுவாக இப்போ தெரிய வந்துருச்சு, என் மேலே எந்த தப்புமே இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்ச என் அம்மா மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வரிசையாக சொல்கிறாங்க. இப்போது போலீஸ் இருந்துட்டு சரிம்மா இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க, நடந்தது நடந்துருச்சு, அந்த பொண்ணு தான் கதை சொல்லுதில்ல, அதுவும் பொய்யா தான் மேடம் இருக்கும், சத்தியமாக இது உண்மைதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லுவோம். உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு சரிம்மா இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் இவங்க இந்த வீட்டில் தான் இருக்கணும், ஏன்னா அவங்க குடும்பத்தை வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கப்போ அவளை எப்படி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும், அது மட்டும் இல்லாமல் 2 வருஷம் இந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
உடனேங்க நம்ம விஜயா இருந்துட்டு, "அதெல்லாம் முடியவே முடியாது மேடம். அவள் கர்ப்பமாவே இருக்கவே மாட்டா. கண்டிப்பா இவ பொய் சொல்றா. இப்படி ஒரு பொய்ய சொல்லி எப்படியாவது எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரணும்னு சொல்லிட்டு அவ பிளான் பண்ணியிருக்கா. அதுதான் உண்மை." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜயா வந்து சொல்றாங்க. உடனே இங்க போலீஸ் இருந்துட்டு, "சரிம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்கள செக் பண்றேன். செக் பண்ணி இவங்க பிரெக்னென்ட்டா இருந்தா கண்டிப்பா நீங்க இவங்கள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே இல்ல உங்களுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம போலீஸ் வந்து ரோகிணியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ரோகிணி ரொம்பவே பயமாகவும் பதட்டத்துலேயும் இருக்காங்க. ஏன்னா அவங்க உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. அவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க. மனோஜ் கூட எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக போலீஸ்கிட்ட எதை எதை பற்றியுமே யோசிக்காமல் போய் சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகவும் இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணி தப்பிக்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. வேறு வழியே இல்லை, போலீஸ் கூட போய் தான் ஆகணும். எத்தனையோ காரணத்தை சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் இருந்துட்டு, "எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் இன்றைக்கே வந்து செக் பண்ணிவிட்டு போயிடுங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பயம்?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ரோகிணி. "நான் எங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், பொய் சொன்னேன். மனோஜ் கூட எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் இப்படி கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கவே மாட்டேன். இல்லைனா இதுக்கான ஏற்பாடு வேறு ஏதாவது நான் செஞ்சுருப்பேனே." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மனோஜ் வந்து அதாவது ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து அதன் மூலமாக நிறைய லாஸ் ஆகி ஒருத்தவங்க கிட்ட சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட அவங்க வந்து இப்போது நம்ம விஜயா கிட்ட ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. நம்ம முத்து, அதுக்கப்புறம் ரவி, வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லியிருப்பாங்க விஜயா கிட்ட, "இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, எனக்கு என்னமோ தப்பாக இருக்குது, சைன் பண்ணாதமான்னு" சொல்லிட்டு நம்ம முத்து கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம விஜயா வந்து தன்னோட பிள்ளையோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றணுன்றதுக்காக ஷூரிட்டி கையெழுத்து வந்து போட்டிருப்பாங்க ஒரு வெத்து பேப்பரில். இப்போது இங்கே அந்த கடன் கொடுத்தவங்களும் "ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களை நம்பி நான் விட்டுட்டு போகிறேன். உங்கள் பையன் வந்து சீக்கிரமாகவே கடனை கழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ஆள் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா சிந்தாமணிக்கிட்ட. சிந்தாமணியோட ஐடியா தான் இது எல்லாமே. எப்படியாவது விஜயாவோட வீட்டை எழுதி வாங்கிடணும் அப்படின்றது தான் இங்கே சிந்தாமணியோட ஆசை. இந்த மாதிரி நிறைய வீட்டை வந்து சிந்தாமணி ஏமாற்றி அபகரிச்சிருக்காங்க. அதே போல் தான் நம்ம விஜயாவோட வீட்டையுமே ஏமாற்றணும்னு நினச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது இதுன்னு பேசி நம்ம விஜயாவோட உணர்வை தூண்டுற மாதிரி செஞ்சு அதாவது மனோஜை பற்றி தப்பு தப்பாக பேசுனதுனால நம்ம விஜயா ஆத்திரம் பொறுக்க மாட்டான். அதாவது பொறுக்காமல் அதாவது சைனுமே போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக என் பையன் வந்து பணத்தை கொடுக்கல அப்படின்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ஒரே ஒரு சைனை வச்சு இந்த சிந்தாமணி நிறைய வேலை பார்க்க போகிறாங்க. இப்போது அவங்க 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் சிந்தாமணி, "ரொம்பவே தேங்க்ஸ் சார், உங்களை நம்பினதுக்கு நீங்கள் எனக்கு நல்ல கைமாறு செஞ்சிட்டீங்க. இந்த விஜயா மாஸ்டரோட மொத்த சொத்தையுமே ஆட்டிய போடணும்னு நினச்சேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுவும் சொத்து இல்லை. ஆனால் அவங்களோட வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பழமை வாய்ந்த வீடு அது. அந்த வீட்டை எப்படியாவது தன்னோட பேருக்கு நான் மாற்றிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதுக்கு உதவி செஞ்சிட்டீங்க. இந்த ஒரு கையெழுத்து போதும் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இவங்க ₹1,00,000 பணத்தையுமே எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஆள் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு, "சரிங்கம்மா, எனக்குமே அந்த மனோஜ் வந்து நிறையவே பணம் கொடுக்கணும். அவன் பணம் கொடுக்குற வரைக்கும் நான் விடமாட்டேன். சரி, சின்னதாக ஹெல்ப் கேட்டிங்க, அது மட்டும் இல்லாமல் ₹1,00,000 கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதான் உங்களுக்கு இப்படி ஒரு ஹெல்ப்பை பண்ணியிருக்கேன். சரிங்கம்மா, நாங்கள் வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ சிந்தாமணி பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போது சிந்தாமணி மறுநாள் காலையிலேயே இங்கே விஜயா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டு இங்கே சிந்தாமணி வந்ததுமே விஜயா, "வாங்க வாங்க சிந்தாமணி, உட்காருங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சகல மரியாதையுமே கொடுக்குறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்தாமணி இருந்துட்டு, "விஜயா மாஸ்டர், வீட்டில் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இருக்காங்க. ரவி, ஸ்ருதி அவங்க ரூமில் இருக்காங்க. மனோஜ் இருக்கான். முத்து கூட கிச்சனில் மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிங்க மாஸ்டர், எல்லாருமே வர சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு. "எதுக்காக?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "வர சொல்லுங்கள், உங்களுக்கே புரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாருமே வராங்க. உடனே இங்கே நம்ம முத்து இருந்துட்டு, "என்னம்மா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து பேசுறதுக்காக தானே வருவாங்க. இன்றைக்கி என்னென்னா வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே கூப்பிட்டுருக்காங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனேங்க நம்ம சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க, "இந்த பத்திரத்தை படித்து பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. விஜயாவுமே படித்து பார்க்கவும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. கதி கலங்கி போயிடுறாங்க அதை படித்து பார்த்ததுமே. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "என்ன விஜயா, என்ன இருக்குது அதில்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, "எங்க போச்சுங்க, ஒட்டு மொத்தமாக போச்சுங்க. சிந்தாமணி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் ரொம்ப நல்லவங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி
அநியாயமாக என் வீட்டை உங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே. நான் இந்த மாதிரி பத்திரத்தில் எப்போவுமே கையெழுத்து போடுறதே கொடுத்தது கிடையாது. டூப்ளிகேட்டாக எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க சிந்தாமணி சொல்கிறாங்க, இதெல்லாம் டூப்ளிகேட் இல்லை, இந்த கையெழுத்து உங்களுக்கு தானே, ஒரிஜினல் கையெழுத்து தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது ஏன் கையெழுத்து தான், ஆனால் வீட்டை உங்கள் பேரில் மாற்றுற மாதிரி நான் எப்போவுமே யார்கிட்டையுமே கையெழுத்து போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க நம்ம முத்து இருந்துட்டு, என்னம்மா சொல்கிறீங்க, அப்போது இந்த இந்த வீட்டை இவங்க ஏமாற்றி எழுதிக்கிட்டாங்களா, எப்படிம்மா, அதான் இவங்க கூட சேராதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீனாவோட தொழிலை எப்படியாவது கெடுக்கணும். பூ தொழிலில் அவங்க மட்டும்தான் பூ வியாபாரத்தில் பெரிய ஆளாக இருக்கணும். மற்றவங்க யாருமே பூ வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு நினச்ச கேடுகெட்ட குணம் வாய்ந்தவங்க இவங்க. இவங்க கூட சேராதீங்கன்னு எத்தனையோ டைம் சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, வீட்டை ஏமாற்றி அவங்க பேருக்கு எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க சிந்தாமணி இருந்துட்டு, முத்து கொஞ்சம் பார்த்து மரியாதையாக பேசு கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணு கொன்னுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கண்ணை நோண்டி எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. என்ன கண்ணு இப்படி பேசுகிற, இங்கே பார், இந்த வீடு என்னுடையது, உங்கள் மூட்டை முடிச்சு எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு நீங்கள் இப்போவே வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும். இனிமே இந்த வீட்டில் நான் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துலேருந்து எப்படியாவது விஜயா மாஸ்டர்கிட்டேருந்து இந்த வீட்டை எப்படியாவது நான் வாங்கிடணும்னு நினச்சேன். இப்போது வாங்கிட்டேன். விஜயா மாஸ்டருக்குமே நான் இந்த வீட்டுக்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன். அதுக்கான டாக்குமெண்ட்டுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக எடுத்து காட்டவும் இங்கே நம்ம விஜயா ரொம்பவே பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிந்தாமணி, நீங்கள் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா, நீங்கள் எப்போ எங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் விஜயா இந்த வீட்டை உங்கள் பேரில் மாற்றவே இல்லையே, நீங்கள் எதுக்காக இப்படி ஏமாற்றி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் எங்கள் வீட்டை விட்டுட்டு எழுந்திரிச்சு போகணுமா, இல்லை முடியவே முடியாது, இது என் பொண்டாட்டியோட வீடு, நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சொல்லவும் உடனே இங்கே சிந்தாமணி இருந்துட்டு, நல்ல விதமாக நீங்கள் எல்லாருமா இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லது, அப்படி இல்லைன்னா நாள் வச்சு உங்கள் எல்லாரையுமே அடித்து உங்கள் துணி மணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி வெளியே போட்டுடுவேன், தெரிஞ்சுக்கோங்க, மரியாதையாக உங்கள் பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்து இருந்துட்டு சிந்தாமணி கிட்ட வந்து, என்ன நீங்கள் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா, உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் கிடையாது, நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எந்த சட்டத்துக்கு போனாலும் இந்த டாக்குமெண்ட் தான் பேசும். உன் அம்மா என்கிட்ட அதாவது 1 கோடி ரூபாய் காசை வாங்கிக்கிட்டு தான் இந்த வீட்டை என் பேர்லுக்கே மாற்றி வச்சுருக்காங்க. எங்கே போனாலும் இந்த ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா என் பக்கம் தான் எல்லாமே வந்து தீர்ப்பு சாதகமாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. நம்ம முத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. விஜயா கிட்ட, அம்மா எப்படிம்மா இதெல்லாம் உன் சைனு தான் இருக்குது, எப்படிம்மா இது சாத்தியம், நீங்கள் எப்போம்மா கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க, இல்லை ஏதாவது வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்ட ஞாபகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, நான் எப்போவுமே யார்கிட்டையுமே வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்ததே கிடையாது. இப்போ ஞாபகம் வந்துருச்சு, நேற்று அதான் நம்ம மனோஜ் வந்து கடன் கொடுக்கணும்ல அவனுக்கு, அவன்கிட்ட தான் நான் கையெழுத்தே போட்டேன், மற்றபடி வேறு எங்கேயுமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சிந்தாமணி சிரிக்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறாங்க, இங்கே பாரு கண்ணு, அதெல்லாம் ஏன் வேலை தான், நான் தான் அவருக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து இப்படி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். நான் உங்ககிட்ட நேர்மையாக வந்து கேட்டால் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேங்க கண்ணு, அதான் அவர் மூலமாக நான் உங்ககிட்டேருந்து கையெழுத்தை வாங்கிட்டேன். ஏன்னா அவர் தானே உங்களுக்கு அதாவது மனோஜ் வந்து அவருக்கு கடன் கொடுக்கணும், அதான் அவரை வச்சு இந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டுங்கன்னு. இனிமேல் இந்த வீடு எனக்கு சொந்தமானது, நீங்கள் என்ன தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த வீட்டில் நீங்கள் யாருமே இருக்கவே முடியாது, கோர்ட்டு கேஸுன்னு போனாலுமே தீர்ப்பு என் பக்கம் தான் சாதகமாக வரும், இது என் வீடுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்கு கண்ணு, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வாசல்னு ஏறி இறங்கணுமா, அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுன்னு போயிட்டா பல கணக்காக காசு செலவாகும், அதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா கண்ணு, இங்கே பாருங்கள் கண்ணு, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்லவும் இங்கே நம்ம விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து சிந்தாமணியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டி, உன்னை கொன்று போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணி இருந்துட்டு, என்ன மாஸ்டர் இப்படி கழுத்தில் கை வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே விஜயா இருந்துட்டு, நீ என் உசுரிலே கையை வச்சுட்டியடி, நான் இந்த வீட்டை எதுக்காகவுமே நான் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சண்டையில் என் 3 பிள்ளைங்களுமே பண கஷ்டத்துல இருந்தப்போ மனோஜ் 3 பங்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பிரச்சனை வந்தப்போ கூட
இப்போ சொத்தை பிரிக்கணும், வீட்டை பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கூட நான் வீட்டை பிரிக்கக்கூடாது, எப்போவுமே நம்ம ஒன்றா தான் இருக்கணும், கண்டிப்பாக இதை பிரிக்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னேன்டி. ஆனால் நீ இப்போது எவ்வளோ ஃப்ராட் வேலை பண்ணி என் வீட்டை உன் பேருக்கு மாற்றிக்கிட்டியா? இதை இவ்வளோ சாதாரணமாக நான் விட மாட்டேன். கண்டிப்பாக நாங்கள் யாருமே இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டோம். உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா வந்து பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே சின்னாமணி அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே விஜயோட வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. போலீஸுமே வராங்க. என்ன பிரச்சனை, எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க, இவங்கக்கிட்ட நான் 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். ஆனால் இவங்க நான் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மேடம், 1 கோடி ரூபாவே இந்த வீட்டுக்கு அதிகம் தான். அப்பயும் இந்த வீட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 1 கோடி ரூபாய் கொடுத்து நான் இந்த வீட்டை வாங்கினா இப்போது இவங்க வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க மேடம், எனக்கு இந்த வீடு கூட வேண்டாம், இவங்க 1 கோடி ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள் மேடம், நான் வேறு எங்கேயாவது இதே மாதிரி வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்தாமணி சொல்லவும், உடனே போலீஸ் இருந்துட்டு விஜயா கிட்ட, என்னம்மா எதுக்காக இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, அப்போது அவங்க பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ மேடம், இவங்க இப்போ ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எங்ககிட்ட பணமும் கொடுக்கல, அதே சமயம் இவங்களுக்கு நாங்கள் இந்த வீட்டை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கையெழுத்துமே போட்டு கொடுக்கல, இவங்களாம் ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க, இது எல்லாமே டூப்ளிகேட்டு, அதாவது ஏதோ ஒரு விஷயமா என்கிட்ட ஒரு வெத்து பேப்பரில் சைன் வாங்கிட்டு போனாங்க. அந்த ஒரு சைனை வச்சுக்கிட்டு இப்போ இவங்க எல்லாருமா அதாவது இந்த சின்னமணி என் வீட்டை அபகரிக்க பார்க்குறா. மற்றபடி இவங்கக்கிட்ட நாங்கள் 1 கோடி ரூபாய் வாங்கவும் கிடையாது, இந்த வீட்டை அவங்களுக்கு எழுதி கொடுக்கவும் கிடையாது. நீங்கள் தான் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். விஜயாவோட வீடு விஜயா குடும்பத்துக்கு கிடைக்குமா, இல்லை சிந்தாமணி ஏமாற்றிப்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடந்தால் நல்லாயிருக்கும், விஜயோட வீடு அவங்க கை நழுவி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.